கார் ரேஸில் நடிகர் அஜித்தின் கார் மீண்டும் விபத்தில் சிக்கியது. விபத்தில் உயிர் தப்பிய அஜித் நலமுடன் இருப்பதாக அறிவிப்பு. நடிகர் அஜித்தின் கார் விபத்தில் சிக்கி 3 முறை பல்டி அடித்த அதிர்ச்சி காட்சிகள். முன்னால் சென்ற கார் கட்டுப்பாட்டு இழந்ததால் அஜித்தின் கார் விபத்தில் சிக்கிய காட்சிகள் வெளியீடு. பஞ்சாபில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. 3 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மார்ச் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்களிடம் கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை வழங்கிய விவசாயிகள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதி. விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை முடிந்தவரை தமிழக அரசு தவிர்த்து வருகிறது. தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுவதாக அமைச்சர் TRB ராஜா விளக்கம். தெலங்கானாவில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்த விபத்து. சுரங்கப்பாதைக்குள் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். பாகிஸ்தான் சிறையிலிருந்து இந்திய மீனவர்கள் 22 பேர் விடுதலை. அட்டாரி வாகா எல்லை வழியாக தாயகம் திரும்பிய இந்திய மீனவர்கள். சென்னை வந்து கொண்டிருந்த விரைவு ரயில் ஒடிஷாவில் தடம் புரண்ட விபத்து. ஒடிஷா மாநிலத்தில் சரக்கு ரயிலும் தடம் புரண்டதால் பரபரப்பு. $5 டிரில்லியன் பொருளாதாரம், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047. பிரதமர் மோடி 2 இலக்குகளை நிர்ணயித்துள்ளதாக அமித்ஷா பேச்சு. ஹோசூரில் 2 மாதங்களாக பதுங்கியிருந்த கேரள நக்சல் அமைப்பு தலைவன் கைது. நக்சல் தலைவன் சந்தோஷ் கேரளா அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைப்பு. சேலத்தில் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டார். சொத்து முக்கியமில்லை, காதல் மனைவிதான் முக்கியம். சொத்தை மனைவி பெயரில் எழுதி வைத்த காதல் கணவன். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும். கையூட்டு இல்லாமல் நெல் கொள்முதல் நடைபெற தமிழக அரசுக்கு சீமான் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் உயிரிழப்பு, 16 பேர் படுகாயம். பீகார் மாநிலம் பாட்னா ரயில் நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். 1 வாரமாக பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்கள் 3 மாநிலங்களுக்கு பயணம். பீகார், அசாம், மத்திய பிரதேச மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. மணிப்பூரில் போலீசாரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்கள் திரும்ப ஒப்படைப்பு. மணிப்பூர் ஆளுநரின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஆயுதங்களை ஒப்படைக்கும் மக்கள். மணிப்பூரில் தன்னார்வலர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து போராட்டம். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள மணிப்பூரில் பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி பேரணி. மகாராஷ்டிர மாநிலம் புல்தானி பகுதியில் சட்டவிரோதமாக ஓபியம் சாகுபடி. போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான ஓபியம் பறிமுதல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சற்று அசாதாரணமானவர் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடி இடையிலான பேச்சுவார்த்தை சாதகமாக இருந்ததாக விளக்கம். தனியார் பயிற்சி மையங்களிடமிருந்து மாணவர்களுக்கு 1.56 கோடியை பெற்றுத்தந்த மத்திய அரசு. பயிற்சி மையங்களில் இடைநிற்றல் மாணவர்களுக்கான பணத்தை பெற்றுக் கொடுத்ததாக தகவல். பஞ்சாபில் இல்லாத துறைக்கு 20 மாதமாக அமைச்சராக இருந்த அவலம். இல்லாத துறை அரசு நிர்வாகத்துறையுடன் இணைக்கப்பட்டதாக பஞ்சாப் அரசு விளக்கம்.
போப் பிரான்சிஸ் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக வாட்டிகன் தகவல். போப் பிரான்சிஸுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அமெரிக்க ராணுவ தளபதிகளை அதிரடியாக மாற்றிய அதிபர் டிரம்ப். பாதுகாப்பு துறையில் 5400 ஊழியர்கள் நீக்கப்பட்டதால் கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலை தரைமட்டமாக்குவோம் என ஈரான் ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஈரான் மிரட்டலால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம். சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள போட்டியை காண நாடு முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள். இங்கிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. கடின இலக்கை எட்டி பல சாதனைகளுடன் வரலாற்று வெற்றியை பதிவு செய்து ஆஸ்திரேலியா. டெல்லி அணிக்கு எதிரான WPL போட்டியில் ஊபி வாரியர்ஸ் அபார வெற்றி. WPL தொடரில் 2 தோல்விக்கு பிறகு முதல் வெற்றியை பதிவு செய்த ஊபி வாரியர்ஸ். துபாய் ஓபன் டென்னிஸில் ரஷ்ய வீராங்கனை சாம்பியன் பட்டம். 17 வயது இளம் வீராங்கனை மிர்ரா ஆண்ட்ரீவா பட்டம் வென்று சாதனை. கத்தார் ஓபன் டென்னிஸில் ஆண்ட்ரே ரூப்லெவ் சாம்பியன் பட்டம். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரிட்டன் ஜோடி பட்டம் வென்று அசத்தல். ஜெர்மனி அணிக்கு எதிரான ப்ரோ லீக் ஹாக்கி போட்டி. இந்திய மகளிர் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி. பஞ்சாப் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டியில் பெங்கால் அணி வெற்றி. கேரள அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய கோவா.